Hi, hello everyone. I'm Deering. I hope you all are doing great. So back again for another review. This time it's for Spider-Man Brand New Day. So watch it or skip it. Let's go. So Spider-Man Brand New Day, like நம்ம இந்த லாஸ்ட் பார்ட்லேருந்து தான் நோ வே ஹோம்லேருந்து தான் அப்படியே கேரி ஆகுது. ஸோ அதில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு கர்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ பீட்டர் பார்க்கர் கேட்டிருப்பாரு கர்ஸ் ஸோ தட் எவ்ரி ஒன் ஃபர்கெட்ஸ் ஹிம். ஸோ அதில் தான் ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து சிட்டி அப்படியே மூவ் ஆகுது. யாருக்குமே ஸ்பைடர்மேன் யாருன்னு தெரியாது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருக்குமே வந்து அவனுக்கு தெரியாது. பட் இவங்களை எல்லாரையும் பார்த்துட்டு அவன் லைஃப் அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து மோரார்லெஸ் இஸ் லைக் ஒரு ஃபுல் டைம் ஸ்பைடர்மேனாக இருக்கிற மாதிரி அங்கங்கே ஏதாவது பிரச்சனைலாம் நடந்தால் போலீஸ் கூட சேர்ந்துட்டு அவங்கள அந்த க்ரைம்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. ஒரு நெகட்டிவ் ஒரு த்ரெட் ஒன்று வருது. ஒரு இன்விசிபிள் த்ரெட்டு மாதிரியே தான். ஸோ யார் என்னன்றது கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஸ்பைடர்மேன் கோஸ் பிஹைண்ட் தட், அது என்னன்றது கண்டுபிடிக்க போகிறார். ஸோ அது யார், எதனால் அந்த பிரச்சனை வந்துன்றது தான் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா யூஷுவல் மார்வல் ஃபிலிம், யூஷுவல் ஸ்பைடர்மேன் மூவி மாதிரி நான்ஸ்டாப் ஆக்ஷன் பிளாக்ஸு, ஒரு கிராண்ட் அப்புறம் மற்ற யூனிவர்ஸ்லேருந்து எம்சி யூனிவர்ஸ் மற்ற கேரக்டரின் ஷார்ட் அப்பியரன்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பியூர்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பைடர்மேன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, பட் இதில் மோர் ஆனஸ் லைக் ஹிஸ் ஜேர்னி அந்த இமோஷ்னல் சைடு அதை தான் வந்து இந்த படத்தில் டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் குட். ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்ஸ்லாம் இருக்குது, நிறையவே இருக்குது. பட் அந்த யூஸ்வலாக பண்ணுற மாதிரி அவ்வளோலாம் இல்லை. ஸோ கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் எதிர்பார்த்து நான்ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்த்தீங்கன்னா மேபி யூ வில் பி டிசப்பாயிண்ட். ஏன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இதில் வந்து மோர் ஆர்லெஸ் அவனோட லோன்லினஸ், அவனோட ஜேர்னி, அவன் கண்முடியே ஃப்ரெண்ட்ஸாக மறந்துட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த 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 போர்ஷன்ஸ்லாம் டேப் பண்ணியிருக்காங்க. ஸோ டாம் ஹாலண்ட் லைக் ஸ்பைடர்மேனோட ஃப்ரான்ச்சைஸில் ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இதில் கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. பனிஷர் இதில் இருக்கார் ஜான் பர்ன்தால். ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் பர்ஃபார்மன்ஸ் பற்றிலாம் சொல்கிறேன், எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. 3Dயில் தான் பார்த்தேன். 3D விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு நம்ம செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பேசிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலான்னு தோணுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தோமே. அதுவே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லையும் அந்த கதை வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போன மாதிரி இருந்துச்சு. அது மேபி இன்னும் கொஞ்சம் பேசிங் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம்னு தோணுச்சு. அதே மாதிரி என் கிரெடிட்ஸில் வந்து ஒரு சப்ப என் கிரெடிட்ஸு, அவ்வளோ நேரம் உட்காந்து இதுக்காக இவ்வளோ நேரம் உட்காந்துன்ற மாதிரி ஒரு என் கிரெடிட்ஸ் வச்சாங்க. அதுவும் எனக்கு கொஞ்சம் என்ன மேபி கொஞ்சம் நல்லா, நம்ம மார்வல் பார்த்து இது பார்க்கும்போது ஒன்றுமே பெருசாக இல்லாத மாதிரி இருந்தது. பட் தட்ஸ் அபவுட் இட் கைஸ். படம் ஒரு டீசெண்டான படம். கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நாட் அ பேட் மூவி அட் ஆல். ஸோ தட்ஸ் அபவுட் கைஸ். தட்ஸ் மை ரிவ்யூ.